மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு எல்லாரும் பிஸியாக இருப்பீங்க. எங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பர்ச்சேஸ் எல்லாம் போன வாரமே முடிஞ்சு போச்சு. ஒவ்வொன்றா தேடி தேடி ஒவ்வொரு இடத்துலையும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும். ரிலாக்ஸாக பார்த்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. கொஞ்சம் முன்னாடியே வாங்கி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. கடைசி நிமிஷத்தில் அலையாமல் சீக்கிரமாகவே எல்லாம் வாங்கிட்டோன்னா கடைசியில் ஏதாவது மறந்துருந்தால் கூட அதை ஒன்றை போயிட்டு வாங்கிக்கலாம். சப்போஸ் லேட்டாக வாங்க ஆரம்பித்தோம்னா ஸ்கூலுக்கு முன்னாடி நாள் போய் எல்லா கூட்டமாக அலையணும். கேர்ஃபுல்லாக எல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு தாட்டி விடுங்க. இத்தனை நாளாக வீட்டில் இருந்துட்டு பசங்க ஸ்கூலுக்கு போனோடனே ரொம்ப போர் ஆகுது. வீட்டில் தனியாக இருக்கிறக்கே கஷ்டமாக இருக்குது. அவங்களும் கூட இருந்திருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். இருக்கிற வரைக்கும் என்னைக்கிடா ஸ்கூல் திறப்பாங்க இவங்க போவாங்கன்னு இருந்துச்சு. இவங்க ஸ்கூலுக்கு போனோடனே வீட்டில் இருக்கிறக்கே பிடிக்க மாட்டேங்குது. எல்லா ஊர்லேயும் ஆல்மோஸ்ட் மழை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த வாரத்தில் மழை ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. மழை ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். 6 மாதத்துக்கு எங்கேயுமே நகர முடியாது. அதனால அந்த ப்ரிப்ரேஷனில் தான் நாங்கள் இங்கே செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த 2 மாதமாக அடுப்புலையே தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். புது கேஸு வாங்கினதுலேருந்து காஃபி வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா ராத்திரி ஏதாவது சூடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு சிலிண்டர் 25 நாள் தான் வரும். ஆனால் இந்த 2 மாதமாக ஒரே சிலிண்டரில் தாட்டிட்டேன். இப்போ தான் காலி ஆகிருக்கு. அதே பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அடுப்பில் சமைக்க முடியாது. பசங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே மழை வர எல்லா அறிகுறியுமே இருக்குது. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அடுப்பில் சமைக்கவே முடியாது. விறகும் ஈரமாயிரும், அப்புறம் அடுப்பும் நனைஞ்சிரும். வேறு எங்கேயும் எடுத்து வச்சும் சமைக்க முடியாது. ஆனால் இது நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அடுப்பில் காத்தோட்டமாக சமைக்கிறதுக்கு. இந்த சம்மரே எங்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரில. கிச்சனுக்கு போனாலே ஃபுல்லாக வேர்த்து ஊற்றி தான் வரணும். இங்கே காத்தோட்டமாக சமைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவோம். நேர சமையல் தான். டின்னர் வரைக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துகிட்டு 11 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிடுவோம். விறகெல்லாம் நிறையவே ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தோம். இனி இதெல்லாம் தண்ணி அடுப்புக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதில் ஒரு 3 விறகு வச்சா போதும். எல்லா சமையலும் அதுலேயே முடிஞ்சிருது. ஜாஸ்தி விறகுமே போகிறதில்ல. தென்னை மடல் எல்லாமே தண்ணி அடுப்புக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். சீமெண்ணெய் எதுவும் ஊற்ற மாட்டேன். வெயில் தானே சீக்கிரம் பிடிச்சிக்குது. நம்ம எதுவுமே பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த தென்னை மடலை வச்சு தீக்குச்சி ஒன்று உரைச்சி வச்சா போதும். அடுப்பே பற்ற வைக்க தெரியாதுன்னு தான் சமையல் ஆரம்பித்தேன். இப்போ அடுப்புலேயே செய்யலாம், நம்ம கேஸுக்கே போவேண்டான்னு ஆகுது. அந்தளவுக்கு பழகி போச்சு. இங்கே அடுப்புக்கிட்ட தேவையானதெல்லாம் கிச்சனில் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். பசங்க என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க. இன்னும் எனக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறக்கு ஆள் இல்லை. நான் ஒவ்வொன்றுக்கும் உள்ளே போனால் இங்கே நாய் ஏதாவது வந்து வாய வச்சிரும். அதனால அடுப்பு சமையல் கொஞ்சம் ஓரம் கட்டியிருக்கேன். ஈவினிங் டைமில் மழை இல்லைன்னா ஏதாவது செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பட் எந்த அளவுக்கு பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இந்த சம்மர் முழுக்க வகை வகையாக வத்தல் போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டோம். இது கடைசி பேட்ச் வத்தல். இனிமேல் வத்தல் செய்யறதுக்கு வெயிலே வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதையும் காய வச்சு எடுத்து பேக் பண்ணி வச்சிடலான்ட்டு காய வச்சுருந்தோம். சாப்பாட்டில் செய்கிற வத்தல் தான். ஆனால் ஒரு வத்தலுக்கு தக்காளி, ஒரு வத்தலுக்கு இஞ்சி, ஒவ்வொன்றுக்கு பூண்டு, அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை மாற்றி மாற்றி போட்டு வத்தல் செஞ்சுருந்தோம். எல்லாமே சூப்பராக வந்திருந்தது இந்த வாட்டி. அடுத்த சம்மருக்கு செய்யும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த சம்மருக்கே நிறைய பேர் வத்தல், மோர் மிளகா ரெசிபியெல்லாம் கேட்டிருந்தீங்க. பசங்களும் வீட்டில் இருந்தனால பெருசாக வீடியோ எடுக்கவும் முடியல. எடிட் பண்ணுறக்கும் எனக்கு டைம் இருக்கலை. அடுத்த சம்மருக்கு வத்தல் வகை வகையாக போட்டுருவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் வந்துடும்.
எனக்கு சமையல் ஆரம்பிக்கும் போதே தண்ணி விட்டுட்டாங்க. சரி குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பைப்பில் ஃபஸ்ட்டு வர தண்ணியை செடிக்கும் இந்த மாதிரி பக்கெட்லேயும் ரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குடிக்கிறதுக்கு பிடிக்குவோம். ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்கிறதில்ல. பைப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக கிச்சனுக்குள்ளே விட்டு அங்கே ஒரு சின்ன ட்ரம் வச்சுருக்கேன், அதில் ரப்பிக்குவேன் குடிக்கிறதுக்கு. மற்றபடி சின்டாக்ஸுக்கு போயிடும் தண்ணி. வெயில் பார்த்திங்களா எந்த அளவுக்கு கொளுத்துதுன்னு. இது ஈவினிங் 5 மணி. அன்றைக்கி ஈவினிங் டின்னர் தான் சமைக்கலான்னு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அப்போவே வெயில் இவ்வளோ இருந்துச்சு. ஆனால் காற்றும் இருந்துச்சு, அதனால் வெயில் பெருசாக சோதிக்காது. எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை செய்யலான்னு தான் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுருந்தேன். என்னடா இவ எப்போ பார்த்தாலும் ஸ்வீட் பொட்டேட்டோவே செய்கிறான்னு உங்களுக்கு தோணும். ஸ்வீட் பொட்டேட்டோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்கும். ஆனால் பயப்பட வேணாம், இன்றைக்கி கட்லெட் செய்யல, ஸ்வீட் பொட்டேட்டோ வறுவல் தான் செஞ்சுருந்தேன். சக்கரவள்ளி கிழங்க நல்லா கழுவிட்டு 2 கட் பண்ணிவிட்டு இட்லி பானையிலையும் வேக போட்டுக்கலாம், இல்லைனா தண்ணிலையும் வேக போட்டுக்கலாம். நான் இட்லி பானையும் அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டு கறியாச்சுன்னா அதுவும் என்னால் சுத்தம் பண்ண முடியாதுன்றனால நான் தண்ணியில் தான் வேக போட்டிருந்தேன். வழக்கமாக இந்த இடத்துல அதிகமாக உட்கார மாட்டோம், இந்த இலையெல்லாம் விழுந்திருக்கும். இப்போ இங்கே சமைக்கிறனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு பசங்களும் எந்நேரமும் சேர் போட்டு இங்கேயே உட்காந்துட்ருக்காங்க என்னோடய சமையல் முடிகிற வரைக்கும். அவரும் வேலையை விட்டுட்டு வந்துட்டாருன்னா நான் சமையலை முடிக்கிற வரைக்கும் இங்கேயே உட்காந்துக்குவார். இங்கேயே காஃபியெல்லாம் வச்சு குடிச்சிட்டு அப்புறம் தான் உள்ளே போவோம். அடுப்பில் சமைக்கிறனால ரொம்ப ரிஸ்க்கான ஐட்டம்கெல்லாம் போல் சிம்பிளாக என்னென்ன முடியுமோ அது மட்டும் பண்ணிவிடுவேன். ஒரு குழம்பு, ஒரு பொரியல், சாப்பாடு, ரசம். ஒவ்வொரு நாளைக்கு பொரியலோடு முடிச்சுக்குவேன், ஒவ்வொரு நாளைக்கு வெறும் குழம்போடு முடிச்சுக்குவேன். சும்மா சொல்லக்கூடாது, அடுப்பில் செய்யும்போது சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது நம்ம குக்கரில் வைக்கிற விட. ஆனால் கேஸ்லேயே சட்டியில் வச்சு வடித்தாலும் இந்த டேஸ்ட் வருமானு கேட்டால் வரதில்லை. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, காலையில் வச்சா ஈவினிங்குள்ளே சாப்பாடு ஒரு மாதிரி தண்ணி விட்டுருது. குக்கரில் வச்சா 2 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகிறதில்ல. அந்த ரீசன் தான் என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இந்த சாப்பாடு வைக்கிறதுல பெரிய டாஸ்கே இந்த சாப்பாடு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறது தான். ஒவ்வொரு டைமும் நல்லா வெந்த மாதிரி இருக்குது, வடித்தா வேகிறதில்ல. ஒவ்வொரு டைமும் வேகாத மாதிரி இருக்குது, வடித்ததுக்கப்புறம் கொல கொலன்னு ஆன மாதிரி இருக்குது. வெளியே சமைக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இப்படி கஞ்சி வடிக்கும் போது சிந்துனாலும் உடனே துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே காஞ்சி போயிடுது. இந்த கறி சட்டி விளக்குறது தான் பெரிய தொல்லையாக இருக்குது. எங்கள் அண்ணி இப்போ ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க, லைஃப் பாய் சோப்பு வச்சு கறி சட்டி விளக்குனா பலன்னு ஆகுதுன்னு. இனிமேல் அதை தான் ட்ரை பண்ணணும். இன்றைக்கி என்ன மெனுனா, ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சு சவுச்சவு போட்டு சாம்பார் வச்சு ரசம் வச்சிடலான்ட்ருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான், எப்படியும் மீந்து போகும். ராத்திரி சாப்பாடு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இந்த கிழங்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வேக வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டுட்டு மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு. கொஞ்சம் அந்த முறுமுறுன்னு வர அளவுக்கு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். கேஸாக இருந்தால், இங்கே அடுப்பில்னால விறகெல்லாம் எடுத்து விட்டுட்டு நான் பண்ணுவேன். அடுப்பில் சமைக்கும் போது இது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. நம்ம கேஸாக இருந்தால் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் தேவைன்னா ஃப்ளேமாக பெருசு பண்ணிக்குவோம். இந்த அடுப்பில் நம்ம எப்போ கம்மியாக எரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ தான் தகன்னு எரியும். எப்போனா சீக்கிரம் எரிஞ்சு இதை கொதிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சோன்னா ரொம்ப ஸ்லோவாக எரியும், ஊதி ஊதி வாயே வலிச்சிரும். இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் இருந்தால் கூட நடக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் கேஸ் தாப்பான் பெட்ரு. டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சூடாக எடுத்து வாயில் போட்டுட்டேன். வாயெல்லாம் ஒரே எரிச்சலாக இருந்துச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ செஞ்ச கையோட சாம்பார் தான் வைக்கிறதுக்கு அடுப்பில் தண்ணி வச்சுட்டேன். சாம்பாருக்கு சவுச்சோ தான் போட போகிறேன். இது எங்கள் ஊரில் மேரக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம அவரைக்கொடியில் எல்லாம் காய்ச்சலெல்லாம் முடிஞ்சு போச்சு. 1-2 அவரைக்காய் இருந்துச்சு, அதையும் இது கூடயே சாம்பாரில் போட்டுடலான்னு பொரிச்சிட்டு இருந்தேன். அதுலேயும் 1-2 பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக எறும்பு காஞ்சே போச்சு ஒரு மாதிரி செடி. ஆனாலும் பூ விடுது, திடீர்னு விழுந்துருது, என்னன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது இந்த செடியை பற்றி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்க்குறேன்.
ஆனால் நல்ல விளைச்சல் கொடுத்துச்சு. உரம்னு பெருசாக எதுவுமே போடல. இந்த இலை தலைங்களையே தான் பொறிச்சு போட்டுட்ருந்தோம். அப்புறம் காய்கறி வேஸ்ட் ஏதாவது இருந்தால் கொண்டு வந்து அப்படியே கொட்டி வச்சுருவேன். பக்கத்தில் ஒரு பக்கெட் வச்சு நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி தண்ணி விட்டதுக்கப்புறம் இதுலேயே கொட்டி கிளறி விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி பொரிச்சதில் ஒரு 10 அவரைக்காய் கிட்ட கிடச்சிது. அதில் 2 அவரைக்காய் பூச்சி பிடிச்சிருந்தது. ஆனால் நம்ம வீட்டிலே வந்த காய்கறியை பறித்து சமைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. எனக்கு ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் வளர்த்ததுன்னு அவ்வளோ பெருமையாக சொல்லிக்குவேன். சாப்பிடும்போது கூட சொல்லி காட்டுவேன், நான் தான் செடிக்கு தண்ணி ஊற்றினேன், நான் தான் உரம் போட்டேன் அப்படின்ட்டு. சொல்ல மறந்துட்டேன், இன்ஸ்டாகிராமில் 9000 ஃபாலோவர்ஸ் மேலே ரீச் பண்ணிட்டோம். அதில் நிறைய பேர் வெயிட் லாஸ் வீடியோஸ் போடுங்கன்னு எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. அதனால் வெயிட் லாஸ் வீடியோஸை ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லியும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு லாங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். 60 டேஸ் சேலஞ்சாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் நம்ம வழக்கமாக ஃபுட் கண்ட்ரோலில் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரியே தான். வீட்டில் சிம்பிளாக செய்கிற சாப்பாடை சாப்பிட்டே வெயிட் கம்மி பண்ணுற மாதிரி. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட கடைசி அடுப்பில் சமையல் வீடியோ இதுதான்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம புது கேஸில் தான் சமைக்க போகிறோம். என்னென்ன சமைக்கிறோன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எப்படி இருக்கலான்ற ஒரு ஐடியா தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுமா இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க. இன்னொரு டைம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.